ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாப்டியாவே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஸ்கோ லைட் பார்க்க போகிறோம். அதுவும் 360 டிகிரி வர்ற மாதிரி. இது என்னென்னா ஒரு முட்டை ஓடு, அதில் வந்து சின்னதாக மேலே உடச்சி அதுக்குள்ளே உள்ள மஞ்சள் வெள்ளைக்கரு எல்லாத்தையும் வெளியே எடுத்து சின்னதாக ஹோல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எதுக்காக அந்த ப்ராசஸ் நான் காட்ட முடியலன்னா அப்போ கூட நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்னால் அதை காட்ட முடியல. வீடியோ ஃப்ரீஸ் ஆகி வச்சுருக்கேன். நான் தான் பயப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த முட்டையோட என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையோட ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு எல்இடி லைட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் எல்இடி லைட். டிஸ்கோ லைட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து 3 ரூபா தான் வந்துச்சு. ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் தான் கிடைக்கும், இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் எல்லாம் தான் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் லென்த்தாக ஒயர் எடுத்துக்கேன். நான் இருக்கிற ஒயர் வந்து ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணும், பிளாக் ஒயர் நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணும். அதனால் நீங்களே ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒயரை கட் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு சைடு வந்து அந்த ஸ்லீவை வந்து கொஞ்சமாக எடுத்துட்ருக்கேன், இந்த சைடு அதிகமாக எடுத்துட்ருக்கேன். அதிகமாக இருக்கிறத எல்இடி லைட்டோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஒரு சைடு மட்டும் அதிகமாக எடுத்துட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எல்இடி லைட் எடுத்துக்கலாம். அந்த எல்இடி லைட்டில் உள்ள ஷார்ட் லெக் தான் நெகட்டிவ். ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது லாங் லெக் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதில் பாசிட்டிவ் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு பேப்பர் ஸ்ட்ரா. இது வந்து சும்மா ஒரு பேப்பரை அப்படியே சுட்டி வச்சு அதில் இன்சுலேஷன் டேப்லாம் போட்டு தான் எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். சும்மா பேப்பரில் சுட்டி வச்சு இன்சுலேஷன் டேப் போட்டு தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கீழே நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக தான் நம்ம வந்து ஒயரை வெளியே இழுக்க போகிறோம். இப்படி இழுத்து அப்படி தரையில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதே மாதிரி ஒரு வாட்டர் கேன் கேப் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கேன் கேப்பில் நடுவில் ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம செய்கிற வீடியோஸில் நிறைய இடத்துல வாட்டர் கேன் கேப்பில் ஹோல் போட்டிருப்போம். நிறைய வீடியோஸில் அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த எக்ஸலோட அந்த ஹோல் போட்ட போகக்கூடிய வாட்டர் கேன் கேப்பில் அப்படி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்இடி லைட்டையும் வாட்டர் கேன் கேப்புள்ள ஹோல்குள்ளே தான் விட்ருக்கணும். நான் அந்த எல்இடி லைட்டை ஹோலுக்குள்ளே விட்டு அப்படியே அதை வந்து அப்படியே வெளியே வந்துடாமல் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அங்கே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகேவா, நான் வாட்டர் கேப்பில் எந்த பொசிஷனில் ஒட்டியிருக்கேன் அதே பொசிஷனில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நாம் செஞ்ச அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்குல்ல, அதை வந்து வாட்டர் கேனில் இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டி அந்த இடத்துல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி தான் ஒட்டிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த முட்டையோட ஒரு ஹோல் இருக்க போகக்கூடிய கீழே வச்சு அந்த இடத்துலையுமே நான் அப்ளை பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முட்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றிலும் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குன்னா மைக்கு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அதை அந்த வந்துச்சு பார்க்க மைக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த கார்ட்போர்ட் பீஸில் டபுள் சைட் டேப் போட்டு நான் 9 வோல்ட் பேட்டரியும் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 9 வோல்ட் பேட்டரி கேப் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நான் இப்போ நான் ஒயரோட ஸ்லீவே இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பேட்டரியிலேருந்து வர்ற ஏதாவது ஒரு ஒயரை, அதாவது அந்த கேப்லேருந்து வர ஏதாவது ஒரு ஒயரை ஒரு சுவிட்சில் உள்ள லெக்கோரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த மைக் போன்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை எடுத்து என்ன பண்ணுறோன்னா, அதுக்குள்ளேருந்து வர ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ் ஒயரை என்ன பண்ணுறோன்னா, சுவிட்சோட இன்னொரு லெக்கில் கனெக்ட் பண்ணிக்கணும். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு இது மாதிரி தான் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த மைக் மாதிரி இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறோன்னா, இப்படி கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதில் அப்படியே அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்குல்ல, அதை கீழே ஒட்டிக்கிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராவில் கீழே லைட்டாக கட் பண்ணி எடுத்தது வழியாக ஒயரையும் விட்டுருக்கணும். ஓகே, இதே மாதிரி ஃபஸ்ட்டு 1 டைம் ஒட்டிட்டு அடுத்து கொஞ்சம் நின்றதுக்கப்புறம் அதை சுற்றியும் ஒரு வாட்டி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்பு ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஸ்விட்சையும் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அதே ஸ்விட்சை எடுத்து கீழே க்ளூ அப்ளை பண்ணி நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோ நான் இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வெளிச்சமாக இருக்கிறதுனால வீடியோவில் அந்தளவுக்கு தெரில. நான் வந்து இன்டர்நெட்டில் ஆன் பண்ணி வச்சு எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த இடம், கொஞ்சம்தான். இதை ஆன் பண்ணாலும் பார்த்தீங்களா லைட் எப்படி இருக்குன்னு? அது இதான் அந்த மல்டி கலர் லைட் உங்களுக்கு எப்படி தான் எரிஞ்சிட்ருக்கோம். இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இப்போ லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், அந்த இடம் அப்படியே சுற்றிலுமே கலர்ஃபுல்லாக மாறிட்டு, அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே பர்த்டே பார்ட்டிக்கெலாம் வச்சிங்கன்னா ஒரு ரூமுக்கு இதே மாதிரி ஒரு லைட் இருந்தால் போதும், அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, முட்டையோட வச்சு கூட டிஸ்கோ லைட் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி தான் இன்னும் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டில் ஒரு பிளேலிஸ்ட் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வீடியோ எதுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு கூடிய பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே அமைத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.